إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رضيت بالله ربًا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவனாகிய அல்லாஹு ஜல்லஷானு தாலா ஒருவனுக்கே உரித்தாகுக. ஸலவாத்தும் சலாமும் உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான ரஹ்மத்துல்லில் ஆலமீன் அகிலத்தின் அருட்கொடை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரினுடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நெறியை அடியொற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் சுஹதாக்கள் ஃபுகஹாக்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்களாகிய நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஜுமா தினத்தினுடைய அளவிலா நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக இறை தூதர் காண்பித்து தந்த வழிகாட்டுதல் படி ஹுதுபா என்னும் பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பாகவே பள்ளிவாசலுக்குள் வந்து காணிக்கை தொழுகை 2 ரக்காத்தை தொழுதுவிட்டு ஹுதுபா என்னும் பிரசங்கத்தை எதிர்பார்த்து செவிதாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றும் நிலவட்டுமாக. நம்மை படைத்து
பரிபாலித்து கண்காணித்து கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹுவை அஞ்சி வாழும்படி முதலாவதாக எனக்கும் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். ஊசீக்கும் வ ஈயாய அவ்வலம் பித்தக்வல்லாஹ். பிரசங்கத்தை கேட்பவர்களின் கனிவான கவனத்திற்கு இரண்டு காரியங்களை நிச்சயமாக அவசியமாக தவிர்த்துவிட்டு இந்த சபையிலே அமர்ந்திருக்க வேண்டும். முதல் காரியம் எச்சரிக்கையூட்டப்பட்ட ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா குல்த லி சாஹிபிக்க, வெள்ளிக்கிழமை தினத்தன்று இமாம் பிரசங்கத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து நீ அமைதியாக இரு என்று சொன்னால், ஃபகத் லகௌத, ஜும்மாவை நீ பாழாக்கிவிட்டாய். அப்படின்னா என்ன பொருள்? எந்த நோக்கத்திற்காக வேண்டி ஜும்மாவிற்கு வந்தோமோ அந்த நோக்கம் கிடைக்காமல் போய்விடும். இது முதல் செய்தி. இரண்டாவதாக, சில சாலிஹானவர்கள் இருப்பார்கள், அவர்களால் எந்த தொந்தரவும் இருக்காது. நான் ஆரம்பத்திலே சுட்டி காட்டியிருக்கிறேன், தூங்க ஆரம்பித்து விடுவார்கள். ஹுதுபா இங்கே நடக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆரம்பிக்கின்ற தூக்கம் கிட்டத்தட்ட 7 வானத்திற்கு மேலே போய் பிரசங்கம் முடிகின்ற நேரத்திலே தலையை தூக்கி தூக்கத்தை முடித்து விடுவார்கள். இதுவும் மார்க்கத்தின் அடிப்படையிலே தவறு. தூங்குவது, பேசுவது எப்படி தவறோ அதே போல ஹுதுபாவை கேட்காமல் தூங்குவதும் தவறு என்ற எச்சரிக்கை, 2 விஷயங்களை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்துவிட்டு இன்றைய பிரசங்கத்திற்குள் செல்லுவோம். அல்லாஹ்வினுடைய பேரருளால் ஹிஜ்ரி 1446 முடிவடைந்து ஹிஜ்ரி 1447க்குள் நுழைந்து 2வது ஜும்மாவிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஹிஜ்ரி புத்தாண்டின் சிந்தனைகளாய், ஹிஜ்ரி புத்தாண்டினுடைய அறிவு சார்ந்த சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது அவசியம் மட்டுமல்ல, காலத்தின் கட்டாயமும் கூட. இஸ்லாமிய சமூகம் வரலாறு படைத்த சமூகம். இஸ்லாமிய சமூகம் வரலாறு படைத்து கொண்டிருக்கின்ற சமூகம். பல உண்மை வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களை தவிர்த்துவிட்டு, முஸ்லிம்களை ஒதுக்கி வைத்துவிட்டு, முஸ்லிம்களுடைய தியாகங்களை அப்புறப்படுத்திவிட்டு, இந்திய சுதந்திர வரலாறு உட்பட எந்த வரலாறும் யாராலும் எழுத முடியாது என்பதுதான் எல்லோரும் அறிந்திருக்கின்ற உண்மை. துரதிர்ஷ்டவசமாக நம் சமுதாயம் வரலாறை அறிந்து கொள்வதிலே மிகவும் பின்தங்கி போயிருக்கிறார்கள். வரலாற்றினுடைய முக்கியத்துவம், நம் பாரம்பரியம், நாம் வந்த பாதை, நம் முன்னோர்கள் கடந்து வந்த பாதை, இப்படி எந்த வரலாறையும் நாமும் அறிந்திருக்கவில்லை, நம் சந்ததிகளுக்கும் போதிக்கவில்லை, அவர்களிடத்திலும் நம் பாரம்பரிய வரலாற்றை சொல்லித் தரவும் இல்லை. இதனால் என்ன விளைவு ஏற்பட்டது என்று சொன்னால், நம்முடைய தேசப்பற்றை, முஸ்லிம்களுடைய தேசப்பற்றை கேள்விக்குறியாக்குகின்ற அளவுக்கு சில விஷமிகள் புறப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் வரலாறில் நாம் வீக். மாணவர்கள் பேசிக்கொள்வார்கள் அல்லவா, நீ எந்த சப்ஜெக்டில் வீக்,
இந்த பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம் சமுதாயம் ஹிஸ்டரியில் வீக். எந்த நபிமார்களுடைய வரலாறையும் நாம் அறிந்திருக்கவில்லை, அறிந்திருக்க முயற்சி செய்யவும் இல்லை. சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், இப்படி என்னென்ன வரலாறுகள் எல்லாம் கடந்த காலத்திலே பாடங்களாக நமக்கு குர்ஆனின் மூலமாக சொல்லப்பட்டு இருக்கிறதோ, ஹதீஸ் மூலமாக சொல்லப்பட்டிருக்கிறதோ, எந்த வரலாறுகளையும் நாம் கண்டுகொள்வதே இல்லை. இது நம் சமூகத்தின் அவலச் செயல் மட்டுமல்ல, மிகவும் நம் சமூகம் பின்தங்கி இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் வரலாறு நமக்கு தெரியல. எந்த சமூகம் வரலாறை மறந்து விடுகிறதோ, எந்த சமூகம் தன் பாரம்பரியத்தை மறந்து விடுகிறதோ, அந்த சமூகம் வரலாறு படைக்க முடியாது என்பதுதான் எழுதப்படாத விதி. இப்போ எந்த வரலாறை பற்றி நாம் சுருக்கமாக பார்க்க போகிறோம்? கல்லூரியிலே படிக்கக்கூடிய ஒரு இளைஞன், இதோ பள்ளி மாணவர்கள் சீருடையிலே வந்திருக்கிறார்கள். காலத்தின் சூழலுக்கு தகுந்த மாதிரி அந்த இளைஞனிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. மாணவ செல்வங்கள் வந்திருக்கிறார்கள், இது என்ன மாதம் என்று கேட்கப்பட்டது. தெரிந்தால் பதிலை மனதிற்குள் சொல்லிக் கொள்ளுங்கள். கல்லூரியிலே படிக்கக்கூடிய அந்த இஸ்லாமிய இளைஞன் சொன்னான், அப்படியே ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், இது ஜூனை என்று டக் சட்டு என்று சொல்லிவிட்டான். திரும்பவும் அந்த இளைஞனிடத்திலே கேட்கப்பட்டது, இது எந்த வருடம் அப்படின்னு கேட்கப்பட்டது. ஸ்டைலாக சொன்னான் 2025 என்று சொன்னான். இதுவரைக்கும் சரியாக சென்று கொண்டிருந்தது. இப்போ திரும்பி இதே கேள்வியை கொஞ்சம் மடை மாற்றி கேட்கப்பட்டது. தம்பி, இது ஜூலை மாதம்னு சொன்ன சரி, இது வருடம் 2025 என்று சொன்னாய் சரி, இஸ்லாமிய மாதத்திலே இது எந்த மாதம்? இஸ்லாத்தினுடைய வருடத்திலே முஸ்லிம்கள் கணக்கிட்டு கொண்டிருக்கிறார்களே, அந்த வருடத்திலே இது எந்த வருடம் என்று கேட்கப்பட்ட பொழுது கல்லூரியிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இஸ்லாமியர்களுக்கு தனி வருடம் இருக்கா? முஸ்லிம்களுக்கு என்று தனி கேலண்டர் இருக்கா? முஸ்லிம்கள் கணக்கெடுக்குவதற்கு தனி வருட கணக்கும் மாத கணக்கும் இருக்கிறதா என்று புருவத்தை உயர்த்தி வியப்புடன் கேட்ட அந்த இளைஞன் நம் சமூகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்று ஒதுங்கிய காரணத்தினால்தான் இன்றைக்கு வரலாற்றுகள் புரைக்கப்படுகிறது. தேவையில்லாத வரலாறுகளை எல்லாம் அறிந்து கொள்ளக்கூடிய நம் மக்கள் ஹிஜ்ரி ஆண்டுன்னு ஒரு ஆண்டு இருக்கா, இஸ்லாமிய ஆண்டுன்னு ஒரு ஆண்டு இருக்கா, இதற்கு எப்படி ஜனவரி, பிப்ரவரி என்றெல்லாம் பெயர் வைத்து அழைக்கிறோமோ ஆங்கில ஆண்டை, அதே போல இதற்கும் ஒரு ஆண்டு இருக்கிறதா என்ற சிந்தனை 60 தொட்டவர்களுக்கு கூட இதுவரை இல்லை என்பதுதான் வேதனையான விஷயம். நீங்கள் பதில் சொல்ல வேண்டாம், உங்களுக்கு இந்த கேள்வி கேட்கிறேன், தெரிகிறதா? இஸ்லாமிய மாதத்தில் இது எந்த மாதம்? பள்ளி சீருடை அணிந்து குழந்தைகள் வந்திருக்கிறார்கள், பெரியவர்கள் இந்த சபையில் இருக்கிறார்கள். இது ஜும்மாவினுடைய சபை. கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடாது. உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னா மனசுக்குள்ளேயே கேள்வி கேட்டு டிக் போட்டு கொள்ளுங்கள். இஸ்லாமிய மாதத்தில் இது எந்த மாதம்? நிறைய நபர்களுடைய பதில் இதெல்லாம் ஒன்று இருக்கிறதா என்று தான் நம் சமூகம் யோசித்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக இந்த ஜும்மாவிலே இந்த சிந்தனையை உங்கள் பக்கம் கடத்துவதுதான் நோக்கம். ஹிஜ்ரி ஆண்டு இது இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய ஆண்டாக கணக்கிடப்படுகிறது. ஹிஜ்ரி ஆண்டினுடைய துவக்கம் முஹர்ரம் மாதம் இப்பொழுது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. முஹர்ரம் மாதம் ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதத்தினுடைய துவக்கம் முஹர்ரம். எப்படி ஜனவரியிலே தொடங்கி டிசம்பரிலே முடிகிறதோ, ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம் முஹர்ரமிலே துவங்கி
கொஞ்சம் கேப் விடுற, தெரிந்தால் மனதுக்குள் சொல்லிக்கொள்ளுங்கள். தில்ஹிஜ்ஜா என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹஜ் மாசத்தில் முடியுது. முஹர்ரமிலே துவங்குகின்ற ஹிஜ்ரி ஆண்டினுடைய முதல் மாதம் தில்ஹஜ்ஜிலே முடிகிறது. இந்த 2 மாதத்தையும் எடுத்துக்கொண்டால் பல்வேறு சிறப்புகளை உள்ளடக்கி இருப்பதை நாம் பார்க்கலாம். இந்த முஹர்ரம் மாதம், இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் ஆஷூரா சகோதரர்கள் நோன்பு வைத்திருப்பார்கள். இந்த ஆஷூரா நோன்பு உட்பட அல்லாஹுவினுடைய மாதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுட்டி காட்டப்பட்ட ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் இந்த மாதம் ஆஷூரா உட்பட பல்வேறு வழிபாடுகளை, சிறப்பு வழிபாடுகளை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். துவக்கம் சிறப்பான மாதம், பல சிறப்புகளை உள்ளே அடக்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த வருஷத்தினுடைய கடைசி மாதம், அதாவது இஸ்லாமிய ஆண்டு என்று சொல்லப்படக்கூடிய ஹிஜ்ரி ஆண்டினுடைய கடைசி மாதம் போன மாதம் தில்ஹஜ். ஹஜ்ஜி பெருநாள் உட்பட, ஹஜ்ஜி கிரைகள் உட்பட, அரஃபா உட்பட பல்வேறு வழிபாடுகளை தாங்கி இருக்கக்கூடிய மாதம். என்ன ஒரு சிறப்பு பாருங்கள்! ஆண்டினுடைய துவக்கமும் பல சிறப்புகளை உள்ளே அடக்கி இருக்கிறது. ஆண்டினுடைய கடைசியும் பல சிறப்புகளை வெளிப்படுத்துவதாக, பல வழிபாட்டுகளை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது. உலகத்தில் பல வேடிக்கை வரலாறுகள் உண்டு. கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்கள் தெரிந்திருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலேயும் ஆண்டினுடைய பெயரை வித்தியாசமாக வைத்திருப்பார்கள். சில விலங்கினுடைய பெயர்கள் எல்லாம் ஆண்டுகள் இருக்கிறது. சிங்கம் ஆண்டு, எலி ஆண்டு. சைனாவிலே எடுத்துக்கொண்டால் எலி ஆண்டுன்னு பெயர் வைத்திருக்கிறார்கள். இப்படி உலகம் முழுக்க எந்த அர்த்த செறிவும் இல்லாமல், எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல் ஆண்டுகளுக்கு பெயர் வைக்கப்பட்டு அதை கணக்கிடப்படுகின்ற இந்த சூழலில் இஸ்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற, அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அற்புதமான மாதத்தினுடைய, அந்த வருடத்தினுடைய பெயர்தான் ஹிஜ்ரி மாதம், ஹிஜ்ரி வருடம். இந்த பெயர் நாம் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய பெயராக இருக்க முடியாது. ஹிஜ்ரி ஹிஜ்ரி என்றெல்லாம் பேசுகிறோமே, இந்த ஹிஜ்ரிக்கு பின்னால் ஒரு தியாக வரலாறு இருக்கிறது. இந்த ஹிஜ்ரிக்கு பின்னால் பலர்களுடைய கண்ணீர் கதைகள் அடங்கி இருக்கிறது. இந்த ஹிஜ்ரி வரலாறுக்கு பின்னால் பல அனாதைகள் ஆக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. பலர்கள் சொத்து சுகங்களை எல்லாம் இழந்த வரலாறுகள் ஹிஜ்ரிக்கு பின்னால் அமைந்திருக்கிறது. இந்த ஹிஜ்ரி ஆண்டு நமக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் அல்லாஹுவினுடைய அருளால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இது போன்ற ஆண்டுகள் எல்லாம் கணக்கிடப்படலை. அரபியர்கள் எப்படி ஆண்டுகளை கணக்கிடுவார்கள் என்று சொன்னால், அந்த வருஷத்தில் ஏதாவது முக்கியமான சம்பவம் நடந்தால் அதை ஆண்டாக குறிப்பிடுவார்கள். வரலாறிலே பார்க்கிறோம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டை குறுக்கிடுகின்ற பொழுது யானை ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன் ஆணை ஆண்டு என்று சொன்னார்கள்? ஒருவன் காபத்துல்லாஹுக்கு மக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்களே, பொறாமைப்பட்டான். உலகம் முழுக்க இன்றல்ல நேற்றல்ல பல நூற்றாண்டுகளாக காபத்துல்லாவை லட்சோப லட்சம் மக்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த காட்சியை அந்த மன்னன் பார்க்கிறான். வயிறு எரிகிறது, பொறாமையால் பற்றி எரிகிறது. காபத்துல்லாவுக்கு எந்த விளம்பரமும் இல்லாமல் மக்கள் வருகிறார்களே, சாறை சாறையாக வருகிறார்களே, இந்த காபத்துல்லாவை இடித்து தரமட்டமாக்க வேண்டும் என்று பொறாமையின் விளைவாக யானை படையை திரட்டி கொண்டு வந்தான். அன்பு இளவல்களே, குரானிலே அல்லாஹ் ஒரு சூறாவே இறக்கி இருக்கிறான். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். அந்த ஆண்டில் யானை படையை ஒரு சாதாரண சிற்றுக்குருவி, அந்த உருவத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் படை முறியடித்தது. அல்லாஹ் நாடினால் அங்கே வல்லரசுகள் பேசாது. இறைவனுடைய அருள் வந்துவிட்டால், இறைவனுடைய நாட்டம் இருந்தால்
வல்லரசுகள் சிற்றரசுகள் மூலமாக தோற்கப்படும் என்பது கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, சமீபத்திய வரலாறும் கூட என்று நான் சொல்லி நீங்கள் தெரிய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அப்போ இந்த ஹிஜ்ரி ஆண்டு நமக்கு கிடைத்ததற்கு மிக முக்கியமான காரணம் உமர் ரலியல்லாஹு அவர்கள். அந்த பெருமை அவர்களைத்தான் சாரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வரலாறுகள் எப்படி குறிப்பிடுவார்கள்? அந்த வருஷத்தில் என்ன சம்பவம் நடக்குதோ அதை குறிப்பிடுவார்கள். உதாரணத்துக்கு 2019 நாம் கோவிட்-19 கொரோனாவுடைய வருடம் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா? அதே போல ஒரு முக்கியமான நிகழ்வை சம்பந்தப்படுத்தி வரலாறுகளை எழுதுவார்கள். அவர்களுடைய காலத்தில் ஹிஜ்ரி வரலாறு இல்லை. கேலண்டர் இஸ்லாமிய கேலண்டர் தயாரிக்கப்படவில்லை, உருவாக்கப்படலை. அடுத்த வந்த ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய காலத்திலையும் இஸ்லாமிய கேலண்டர் இல்லை. உமர் ரலியல்லாஹுக்கு அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிறான். 10 ஆண்டு கால ஆட்சியிலே உலகமே பேசுகின்ற நீதிக்கு ஒரு உமர் என்று சொல்லப்படக்கூடிய உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய சிந்தனையிலே வந்தது ஒரு நெருக்கடியான நேரம். நமக்கென்று ஒரு கேலண்டர் வேணும். இதெல்லாம் சும்மா சாதாரணமாக நம்ம கடந்து போக முடியாது. இன்றைக்கு நாம் உபயோகப்படுத்துகிறோமே, இந்த ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் எல்லாம் சொல்கிறோமே, இதுக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மாதத்தினுடைய பெயரும் அவர்கள் வணங்குகின்ற கடவுள்களுடைய பெயராகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தவிர்க்க முடியாது. நீ உன்னுடைய டேட் ஆஃப் பர்த் என்னன்னு கேட்டால் நம்ம ஹிஜ்ரியிலலாம் கணக்கிட முடியாது. ஸ்கூலில் போய் அப்படி கொடுக்கவும் முடியாது, அப்படி தேவையும் இல்லை. இந்த செய்தி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு காரணம் என்னன்னா, இஸ்லாத்திலே இப்படியும் நிறைய பகுதிகள் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களை கூட நாம் பேணுதலாக பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த செய்தி உங்களிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. இப்போ உமர் ரலியல்லாஹு அவர்கள்தான் இஸ்லாமிக் கேலண்டரை முதலாக உருவாக்கினார்கள். சஹாபாக்களை அழைத்தார்கள். எதை மையமாக வைத்து கேலண்டரை உருவாக்கலாம்? 4 யோசனைகள் சொல்லப்பட்டது. நபியினுடைய பிறப்பு, நபியினுடைய இறப்பு, நபியாக அனுப்பப்பட்ட அந்த தினம், அடுத்ததாக மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு சென்ற அந்த ஹிஜரத், கண்ணீர் கதையுடன் கூடிய அந்த ஹிஜரத், 4 விஷயங்களை சொல்லப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அவர்கள் யோசனைக்கு பிறகு, பல அறிஞர்களுடைய யோசனைக்கு பிறகு, நபித்தோழருடைய யோசனைக்கு பிறகு ஹிஜ்ரி, இந்த ஹிஜரத்தை தான் நாம் இஸ்லாமிய கேலண்டராக அறிமுகப்படுத்தலாம் என்று சொன்ன பொழுது, முன்முடிந்த போது எல்லா நபித்தோழர்களும் ஏக மனதாக ஏற்றுக்கொண்டதன் விளைவாக 1400 ஹிஜ்ரி எத்தனை 1446 முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கால 40 வயசு வரைக்கும் இருந்தார்கள். கடுமையான சிரமப்பட்டார்கள். ஏகத்துவ கொள்கைக்காக வேண்டி மக்கள் நெருக்கடி கொடுத்தார்கள். இனிமேல் இந்த ஊரில் வசிக்க முடியாது என்று கண்ணீருடன் புலம்பெயர்ந்தவர்கள் உடைய அந்த வரலாறை உலகம் வரைக்கும் நம்முடைய சிந்தனைக்கு கொண்டு வருவதுதான் ஹிஜ்ரி ஆண்டு, ஹிஜ்ரத் என்பதை ஒரு முக்கிய செய்தியாக நாம் புரிந்து கொள்வோம். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, நாம் குறிப்பாக பள்ளியிலே படிக்கக்கூடியவர்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமாக கவனம் செலுத்தணும். இன்றைக்கு என்ன மாதம்னு கேட்டால் ஜூலைன்னு சொல்லிடுறோம். அரபி மாதம் நம் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்கணும். குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகளுடைய பிறப்பை, இனிமேல் குழந்தை பிறக்கிறவங்க இல்லது பிறந்திருப்பாங்க, டேட் ஆஃப் பர்த்தை ஹிஜ்ரி வருஷத்திலையும் இஸ்லாமிய மாதத்திலையும் குறித்து வைக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப அவசியம். கடைசியில் இது இப்படியே விட்டு போய் என்னவாயிடும் அப்படின்னா, நாம் இஸ்லாத்தினுடைய வரலாறு விஷயத்திலே பூஜ்ஜியமாக ஆகிவிடுவோம். அல்லாஹ் இது போன்ற ஒரு அபாய நிகழ்வுகளை விட்டும் நம்மை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு முக்கிய செய்தி உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகிறேன். அது மாத்திரமல்ல, இப்பொழுது முஹர்ரம் 9வது நாளில் இருக்கிறோம். பல சகோதரர்கள் இன்றைக்கு நோன்பு வைத்திருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நோன்பு வைக்கலை, இன்றைக்கு எங்களால் வைக்க முடியலை, அப்படி இருப்பவர்களுக்கு என்ன வாய்ப்பை மார்க்கம் வழங்கி இருக்கிறது என்பதை அடுத்த அமர்விலே பார்ப்போம். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். الحمد لله الذي وكفى
وسلام على عباده الذين اصطفى. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சீருடையுடன் வந்திருக்கக்கூடிய சீர்மிகு சிறார்களே, இந்த சபையை அலங்கரிப்பது அப்படின்னா சிறார்கள், இளைஞர்கள், இவர்கள் இந்த சபையை கூடுதலாக அலங்கரித்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். நான் திரும்பவும் உங்களிடத்திலே நினைவூட்டக்கூடிய ஒரு விஷயம், எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் எவ்வளவு படித்து எங்கள் இடத்துக்கு போனாலும் இஸ்லாமிய வரலாறுகளை மறந்து போய்விடாதீர்கள். பாருங்கள், ஒரு இளைஞர் இன்ஜினியரிங் படிக்கக்கூடியவன் இஸ்லாமிய வரலாறுன்னு ஒன்று இருக்கான்னு கேட்குறான். ஹிஜ்ரி ஆண்டு தெரியல, இஸ்லாமிய மாதங்கள் தெரியல. இது நம் சமூகத்தினுடைய பின்னடைவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மதரசாவில் ஓதியிருப்பீங்க. அப்படி ஆசிரியர்கள் இருந்தால் அல்லது உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்கிட்ட இதை கேட்டு தெரிஞ்சு உங்கள் நோட்டில் நீங்கள் கணக்கிட்டுட்டே வரணும். இப்போ நாம் தினசரி பத்திரிகை படிக்கிறோம் இல்லை, இதில் ஒரே ஒரு பத்திரிகை மட்டும்தான் ஹிஜ்ரியினுடைய தேதியை இன்றளவுக்கும் குறிப்பிட்டு வருவார்கள். நிறைய பத்திரிகை இருக்குது, இந்த ஒரே ஒரு பத்திரிகை மட்டும்தான் ஹிஜ்ரியினுடைய ஆண்டை கணக்கிட்டு கொண்டே வருவார்கள். அவர்களுக்கு இது தேவையில்லை என்று சொன்னாலும் அவர்கள் கணக்கிடுகிறார்கள், நாமும் கணக்கிடணும் என்ற ஒரு முக்கிய செய்தி உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். அடுத்ததாக, இந்த முஹர்ரம் உடைய பல சிறப்புகளில் மிக முக்கியமான ஒரு சிறப்பு மார்க்கத்தின் அடிப்படையில் விளங்குறதாக இருந்தால், நோன்பு வைக்க சொல்லி பெருமானார் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். அதாவது முதல்ல இந்த நோன்பு வைத்தது முஹர்ரமினுடைய 10வது நாள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்கக்கிட்ட சஹாபாக்கள் கேட்டார்கள், இதே 10ல் தானே யூதர்களும் வைக்கிறார்கள், ரெண்டும் சேமாக இருக்கே அப்படின்ன போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் 9ஐயும் சேர்த்து வைப்பேன் என்று சொன்னார்கள். அடுத்த வருடத்திற்குள் அல்லாஹ் அவர்களை தன் பக்கம் அழைத்து கொண்டான். அப்போது நாம் 2, 9, 10 2 நாளும் நோன்பு வைக்கணும். இன்றைக்கு இந்த நோன்பை பற்றி தெரியல, இல்லை முடியல, இப்போ தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா பிழை கிடையாது. நாளை ஒரு நோன்பாவது வைக்கலாம், தப்பு இல்லை என்ற செய்தியை உங்களுடைய கவனத்திலே கொண்டு வருகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் மார்க்கத்தின் விஷயங்களை தெரிந்து அறிந்து புரிந்து அமல் செய்கின்ற ஒரு பாக்கியத்தையும் நம் அனைவரையும் அல்லாஹ் நலவிலே ஒன்று சேர்ப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். போன வாரமும் ஒரு ஆஃபர் சொல்லியிருந்தோம், தொடர்ந்து இந்த ஆஃபர் அப்படியே இருக்குது. இந்த ஸ்கூல் யூனிஃபார்மில் வந்திருக்கக்கூடியவர்கள் யாராவது ஹாஃபிலாக இருந்தால், பேர்ல்ஸ் அல்லது வேறு ஸ்கூலில் படிக்கிறவங்க, தொலை வைக்கணும்னு பிரியப்பட்டால் அவர்களில் கட்டாயம் கிடையாது, அவர்கள் ஜும்மாவை தொலை வைக்கலாம். இந்த ஆஃபர் அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்குது என்பதையும் உங்கள் கவனத்தில் கொண்டு வருகிறேன். இது கட்டாயம் கிடையாது. யாராவது ஜும்மா தொலை வைக்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, இல்லை எனக்கு தொலை வைக்க தெரியும் ஹாஃபிலாக, ஏன்னா எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நிறைய ஹாஃபில் மாணவர்களை நான் பார்க்குறேன். நாம் சாதாரணமாக யூனிஃபார்ம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறோம், அவங்கெல்லாம் ஹாஃபிலாக இருக்கிறார்கள், குரானை மனனம் செய்திருக்கிறார்கள். அவங்களுக்கு நம் பள்ளி இந்த வாய்ப்பை தருகிறது. அல்லாஹ் நம் அனைவரையும் நலவிலே ஒன்று சேர்ப்பானாக.